இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகன் ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் எல்லாமே இங்கே மதுரை மக்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த மதுரைக்கு எனக்கு உள்ள தொடர்பு வந்து ரொம்ப நிறையா இருக்குது. கேள்விப்பட்டோம் நீங்கள் இன்றைக்கி தான் ஓப்பனிங் அப்படின்ட்டு. ஸோ 12 மணி வந்து கூட்டம் ஜாஸ்தி. உங்களுக்காக பரமக்குடியிலேருந்து மாஸ்டர்ஸு பரமக்குடியோட பரோட்டா சால்னாவே இறக்கியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க. 1 2 3 வெல்கம் டு ஆல்பிட்டி பாயம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில நம்மளோட சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் சிறப்பு விழாவில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி தான் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் எல்லாமே இங்கே மதுரை மக்களுக்கு கிடைக்க போகுது. மதுரையில் என்னன்னா மதுரை மக்களை நம்பி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள் சப்ஸ்கிரைபர் மதுரை மக்கள் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இங்கே நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெனு நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டில் நீங்கள் மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சிவகன் ரெஸ்டாரண்ட் கடைக்குள்ள வந்த உடனே நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நன்றி மசாலா இருக்கு. நம்ம நன்றி மசாலால ஓன் ப்ராடக்ட் தயாரிச்ச அத்தனை மசாலா இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற மசாலா இங்கே நீங்க வாங்கிக்கலாம். கடை திறப்புலான்றதுனால 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ, 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ, 2 மட்டன் பிரியாணி வாங்கினா 1 மட்டன் பிரியாணி ஃப்ரீ. எப்பவுமே ஓப்பனிங்க்கு ஒரு வரவேற்பு வேணும் இல்லையா? அதனால இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். பார்சல் கட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்த நண்டு சூப் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சிக்கன் குவான்டிட்டி நல்லா ஜாஸ்தியாக ஒரு ஆளுக்கு சாப்பிட கரெக்டாக. நம்ம மதுரை ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த மதுரைக்கு எனக்கு உள்ள தொடர்பு வந்து ரொம்ப நிறையா இருக்குது. சென்னைக்கு எனக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மதுரைக்கும். சென்னை மெரினா பீச்சில் சுண்டல் வைத்தது எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் நவீன் பேக்கரியில் வேலை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்னோட இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சின்ன வயசில் சுண்டல் விற்றது, அதுக்கப்புறம் பல ஊரில் போயிட்டு வேலை செஞ்சது, அதுக்கப்புறம் ஹோட்டலில் நிறைய இடத்துல வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் தள்ளு வண்டி வச்சு கொஞ்ச நாள் என்னோட லைஃப் ஓனது, அதுக்கப்புறம் இது சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டாக எப்படி மாறிச்சு அப்படின்றது தான் அப்படியே இதில் ஒரு டிராயிங்காக கொண்டாந்துருக்கோம். இதை பார்க்க என்னன்னா எப்போவுமே அந்த பழசம் மறக்கூடாதுன்னு வாங்கல, அந்த மாதிரி நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கஸ்டமர் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரிவ்யூ கேட்டலாம் வாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மதுரையில இருந்து வரோம் சார். மதுரையில இருந்து. உங்க வீடியோ ரொம்ப வருஷமா பாக்குறேன் சார். நாங்க மிஸ் பண்ண பாக்குறோம். உங்க பொண்ணு எங்க பேரெல்லாம் பாப்பாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்க சார். நல்லா இருக்கு. மதுரை மக்களுக்கு பிடிக்குமா? இல்ல இது கண்டிப்பா பிடிக்கும் சார். பிடிக்கும். ஆமா கண்டிப்பா பிடிக்கும். பிரியாணி நல்லா சாப்பிட்டேன். நல்லா இருக்கு சார். சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். சரி, நல்லா இருக்கு சார். அடிக்கடி வாங்க கடைக்கு. சரிங்க சார். சரிங்களா? நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கே மகிழ்ச்சி. நன்றிங்க. சார் வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்க. மலேசியால இருந்து நம்ம ரெஸ்டாரண்ட் யதார்த்தமா வந்தீங்களா இல்ல கேள்விப்பட்டு தான் வந்தீங்களா? கேள்விப்பட்டோம் நீங்கள் இன்றைக்கி தான் ஓப்பனிங் அப்படின்ட்டு. ஸோ 12 மணி வந்து கூட்டம் ஜாஸ்தி. சாப்பாடுலாம் ஃப்ரெண்ட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. தந்தூரி, நான், பிரியாணி பிரியாணிலாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்களாம். உங்கள் பேர் என்ன? லிங்கேஸ்வரன். உங்கள் பேர்? வேல்முத்து. சூப்பர். என்ன இனிஷியலோட சொல்கிறாங்களா? லஞ்சு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணோம். ஓப்பனிங் அப்புறம்னால நம்ம ரெடி பண்ண காலி ஆயிடுது. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சால்னா வைக்க போறோம். குறிப்பா பரமக்குடிலேருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அவரை போய் பார்த்துருவோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் கிச்சன்ல இருக்கோம். இன்னைக்கு கூட ஒருத்தர் இருப்பார், ரொம்ப ஸ்பெஷலான நபர். ஐயாவை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா கீழே பள்ளிவாசல் தெருன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து மாறி பரோட்டா கடன் வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பரமக்குடிக்காரங்களா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
ஐயாவை தெரியாத ஆள் இருக்காது. இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பரமக்குடி சால்னா நம்ம இப்ப மதுரையில கொடுக்க போறோம். பரமக்குடியில பரோட்டா சால்னாவே ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதுல குறிப்பா ஐயாவோட மாரி பரோட்டா கடைனா ரொம்ப சிறப்பான விஷயம். ஐயா கிட்ட வந்து கேட்டிருந்தோம், என்ன தம்பி வரேன் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாமே அப்படின்ட்டு. இன்னைக்கு கடையை லீவ் போட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஐயாவோட ரெசிபி எனக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்காரு. நான் கத்துக்க போறேன், இவங்களும் கத்துக்க போறாங்க. பண்ணிடலாங்களா ஐயா? போயிடலாமா? இன்னைக்கு என்னென்ன சால்னா பண்ண போறோம்? சிக்கன் சால்னா, எலும்பு சால்னா. எலும்பு சால்னா. இப்ப நம்ம கடை இருக்குல்ல மாரி பரோட்டா கடை, அது கடை திறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கடை திறந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் இந்த பரோட்டா சால்னாலாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஐயா மசாலா வறுத்தாச்சு. தண்ணி எவ்வளோ ஊற்றலாம்? ஒரு 3 ஜக்கு. 3 ஜக்கு. 1 இன்னும் 2 ஜக்கு ஊற்றவா? 3 ஜக்கு ஊற்றியாச்சு. மொத்தமாக அவ்வளோதான் உப்பு போடுவீங்களா? பற்றாக்குறைனா அப்புறம் சேர்த்துக்குறோம். சரி. சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா 50 கிராம். அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்து மறுபடியும் போட்டுக்கலாம். சமையலில் எப்போவுமே நிதானன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வேணும்னா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஐயா வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 5 கிலோ சிக்கன் போட சொல்லியிருக்காரு. ஐயா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா சாந்து போட்டுருவோமா? மசாலா சாந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மசாலாவை போட்டு அது கூடவே கசகசா ஊற வச்சு அதையும் உள்ள சேர்த்துருக்காங்க. இந்த மசாலா சாந்துக்கு அப்புறம் அரவையா 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அப்பதான் அந்த மசாலா வடை போகும். ரைட், 1/4 மணி நேரம் கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போடணும் நம்மளுக்கு. அடுத்தது அரவை. ஓகேங்க. தேங்காய் அரவை ஊற்றிட்டாங்க. இந்த தேங்காய் அரவையில் தான் முக்கியமான மேட்ரு நிறையா இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான பரமக்குடி சால்னா நமக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு ஃபைனல் டச் என்ன பண்ணுறோம்? நெய், புதினா மல்லி. பார்த்தீங்களா? ஃபைனல் டச் நெய், அதுக்கப்புறம் புதினா இலை. எப்பவுமே நம்ம சமைச்சோம்னா டேஸ்ட் பார்க்க ஒருத்தரை கூப்பிடுவோம். பெத்த பீஸ் வாங்க. பரமக்குடி சால்னா பரோட்டாவோட காம்பினேஷன். ஓகே, டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது யார் ப்ரிப்பேர் பண்ணது? இது வந்து ஐயாவா? ஆமா, பரமக்குடில இருந்து இறக்கிருக்கோம். ஐயா எத்தனை வருஷமா பண்றீங்க? 30 வருஷமா அந்த தொழில். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பார்த்துருவோம். நல்லா இருக்குங்க, பரோட்டாக்கு அருமையா இருக்கும். இது வந்து சிக்கனு. இதே மெஷர்மெண்ட் அப்படியே நம்ம மட்டன்ல பண்ணணும் வைங்க, வேற லெவல். பரோட்டா பாருங்க எவ்வளோ நூலாக இருக்குது. அப்படியே பிச்சா ரொம்ப சாஃப்டாக வருது. சுட சுட பரோட்டா, சுட சுட குருமா அப்படியே தொட்டு ஆடாடா. பரோட்டா குருமாவா, குருமாவுக்கு பரோட்டாங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா ஊறி போய் இருக்குங்க. ஒரு ஊற்றின உடனே உருவிடுது. சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வாங்கும்போது கருவாடு தொக்கு ஒன்று கொடுப்போம். கருவாடா பண்ணோன்னா எல்லாருக்கும் என்ன வரும்? நம்ம பட்டை கருவாடு ஞாபகத்துக்கு வருவார். அண்ணா வந்து இப்போ கிளம்பிட்டாரு. கிளம்புற நேரத்தில் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், மறந்துட்டாரு. அதனால ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன். நான் எடுத்து வர சொன்னது இருக்கா? இருக்கு, எடுங்க வெளில. இந்த கருவாடை கொண்டு வந்து காரே கமகமன் மணக்குது. அதேங்கப்பா. இது என்னன்னா ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளுக்கு சென்னாக்குண்ணி கருவாடு வந்திருக்கு. இந்த சென்னாக்குண்ணி கருவாடை வச்சு தான் நம்ம கருவாடு தொக்கு பண்ணுவோம். அது ஒரு தனி வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி நீங்கள் கருவாடு தொக்கு வைக்கணுன்ட்டு. என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பீங்க உங்களுக்கு. ஆமாண்ணே, அப்படியே மனம் அப்படியே உள்ளே இருக்கணும். சரியான மனமாக இருக்கு. தெரியுதா மனம்? தெரியுதா? ஆடா சரிங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னே அப்படி ஒரு மனம். அதாவது நார்மலாகவே வந்து கருவாட்டில் வந்து ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இந்த கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு இந்த சென்னாக்குண்ணி வச்சு பண்ணோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சொல்லையிலே வாய் ஊறுது எனக்கு. ரைட்ண்ணா, ஓகே. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க சரியா? பஸ்ஸில் வச்சு விட்ருங்க. இறால் தொக்குலன்னா அப்புறம் உங்களை தான் கேட்பேன். பார்த்துங்க, நான் இதை வச்சு தான் சமைக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க இதை வச்சு தான் சமைப்பாங்க. சென்னாக்குண்ணி இல்லைன்னு வைங்க அப்புறம் சமைக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் கருவாடு வேணும்னா ஸ்க்ரீனில் அண்ணன் நம்பர் கொடுத்துட்றேன். அண்ணனுக்கு கால் பண்ணுங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாரு. ரொம்ப நன்றி. ஓகேண்ணே. இன்னைக்கு கடை ஓப்பனிங்க்கு அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பிரியாணி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ பிரியாணி கொட்டி எடுத்துருப்போம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கோம். நாளையிலேருந்து வரவங்களுக்கு நாட்டுக்கோழி பிரியாணியும் இருக்கும். மதுரை பண்ணோன்னா நம்ம சவுத் இந்தியன் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸும் கிடைக்க போகுது. இது இல்லாமல் மட்டன் பார்ட்ஸும் நிறையா இருக்கும், சீ ஃபுட்ஸும் நிறையா இருக்க போகுது. தொடர்ந்து வாங்க. என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வினோத் பெருமாள். இவர் தான் மதுரையோட ஃப்ரான்ச்சைசி. சேல்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அமோகமான வரவேற்பு. நான் கட்டுப்படுத்தவே முடியல. கொஞ்சம் திணறி ஃபர்ஸ்ட் இல்ல, அதனால கொஞ்சம் திணறி. கண்டிப்பா எல்லாருக்குமே அது திணறு இருந்துச்சு. மக்கள் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? எல்லாருமே மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸும் சரி, பிரியாணியும் சரி அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே, எல்லா சைட்லயுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதுதான் வேணும் நம்மளுக்கு இல்லையா? கண்டிப்பா அதானே வேணும். எப்பவுமே நம்ம ஹோட்டல் ஓப்பன் பண்ணோம்னா டப்பு டப்புன்னு நான் கோயம்புத்தூர் போயிடுவேன். மதுரை மக்கள் கொடுக்குற வரவேற்பு படி
இங்கே நடக்கிற சேல்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் இங்கே தான் உட்காரணும் போல இருக்கு. மதுரை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா நம்ம ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுங்க, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிப்பீட்டர் கண்டிப்பா வருவாங்க. உங்களுக்காக பரமக்குடியில இருந்து மாஸ்டர்ஸ் பரமக்குடியோட பரோட்டா சால்னாவே இறக்கிருக்கோம். கண்டிப்பா வாங்க, ஏன்னா நம்மளோட ஸ்பெஷல் அதுதான். என்னோட நேட்டிவ் பரமக்குடி தான். எல்லாரும் அமோகமான வரவேற்பு கொடுத்தீங்க. சரியா எங்களால வந்துட்டு இன்னைக்கு அது அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததுனால சில பேருக்கு பிரியாணி வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் பிரியாணி சில பேருக்கு இல்லாம நிறைய பேர் உட்காந்துட்டு இன்னைக்கு என்னன்னா பிரியாணி இல்லாம போயிடுச்சு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணாங்கண்ணா. 1 மணி நேரமா கண்டினியூவா பிரியாணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இங்க பிரியாணி ஒரு பங்கு போயிட்டே இருக்கு, அங்கே பிரியாணி காலி ஆயிடுச்சு. நடுவில் வந்து எல்லாருமே பிரியாணி பில்லு வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளையில இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது ப்ராப்பரா அப்படியே ஸ்மூத்தா ரன் ஆயிரும். கண்டிப்பா உங்களோட நிறைகளையும் சொல்லுங்க, எங்களோட குறைகளையும் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சரி பண்ணிக்கிறோம். உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. எப்போ வந்தாலும் நான் இருப்பேன்னா என்னன்னு தெரியாது, ஆனா இவர் கண்டிப்பா இருப்பாரு. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நல்லபடியா உணவு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமே. எப்பவுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெஞ்செரிச்சல், இந்த புளிச்சயப்பம், இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்மளோட சிவக்கண்ணனுக்கு தனியா ஆர்என்டி பண்ணி அது ஒரு மசாலா கம்பெனியா மாறிடுச்சு. நம்மளோட நன்றி மசாலா வச்சுதான் ஒவ்வொரு சமையல் நாங்க பண்ணுவோம். அதே மாதிரி தான் நீங்க மதுரைக்கும் மீல்ஸ் எல்லாமே நம்ம நன்றி மசாலா வச்சு தான் பண்றோம். வீட்டு முறைப்படி தான் நம்மளோட சமையல் இருக்கும். தொடர்ந்து வாங்க. நன்றி மசாலா வேணும்னாலும் நீங்க நம்ம ஹோட்டலுக்கே வாங்க, நன்றி மசாலா அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா இந்த கேஷ் கவுண்டர் பக்கத்துலேயே இருக்கும் அந்த நன்றி மசாலா கவுண்டர். நீங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டு உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க. இல்ல சமைக்க முடியல டைரக்டா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நீங்க சாப்பிட்டுருங்க. மதுரையில நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா மதுரையில சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்கு. சென்னை சில்க்ஸ் பக்கத்துல ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங் நேர் ஆப்போசிட் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்க மதுரைக்கு வர அந்த டைரக்டா நாங்க லொகேஷன் கொடுத்துறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. மறக்காம வாங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படியே நைட் ஆயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு, மக்களோட சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அம்பல் கான் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மக்களோட கூட்டம் பிரம்மாண்டமா இருந்தது. எனக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்னால் நிற்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமா இருந்து டெய்லியும் தரணும் நாங்கள் மதுரை மக்களை கேட்டுக்கிறோம். ஆமாங்க, என்ன ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க? இல்ல ஏன்னா நம்ம மதுரை மக்களோட ஆதரவு எப்பவுமே நமக்கு தேவை, அதுக்காக தான். ரைட், ஓகே. மதுரை வந்து நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயம் நாங்க மெனுவில் ஒன்று ஆட் பண்ண போறோம். அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.